அன்னாச்சி பழம் போட்டு மோர் குழம்பு செய்கிறது எப்படின்றத பார்ப்போம். நான் ஒரு அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து மேலே இருக்கிறதெல்லாம் சீவி எடுத்துக்கிடலாம். அதுக்கு முன்னாடி பச்சை அரிசியும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் போல் இஞ்சி வேணும். இப்போ இந்த மூணுத்தையும் பச்சை மிளகா, இஞ்சி, பச்சரிசி, கடலை மாவு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நான் வந்து ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வரேன். கூட தனியா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். தனியா கூட போட்டுக்கிடலாம். நான் வந்து கொஞ்சம் பைனாப்பிளை இந்த பாருங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சம் தான் போடுறேன் மோர் குழம்புக்கு. இப்போ பைனாப்பிள் கட் பண்ணி எப்படின்றதை காட்டுறேன். இந்த பாருங்கள், நம்ம வீட்டில் கத்தி இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதனால் அருவாமனையிலே நான் இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரவுண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் ஃப்ரை, பைனாப்பிள் போட்டு மோர் குழம்பு. இது நம்மளுக்கு வந்து கடையெல்லாம் ஈஸியாக அறிவாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நான் அருவாமனையிலே பாருங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வறுவல் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் மெலிசாவே கட் பண்ணிப்போம். இதுமாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஈஸியாக வரும் நம்மளுக்கு. இல்லைன்னா பைனாப்பிள் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வந்து அருவாமனையில் அரைஞ்சிடுவேன். இப்போ மோர் குழம்புன்றது வெண்டைக்காய் போட்டு வைப்பாங்க, பூசணிக்காய் போட்டு வைப்பாங்க, எந்த காய் வேணாலும் போட்டு வைக்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி பைனாப்பிள் போட்டு மோர் குழம்பு சேர்ப்பேன். புதுமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கல்யாண பூசணிக்காய் போட்டு கூட செய்வாங்க மோர் குழம்பு. இப்போ என்கிட்ட 3 பீஸ் ஆயிடுச்சா. இப்போ வந்து மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன். கல்யாணம் வந்து பைனாப்பிள் போட்டு மோர் குழம்பும் பைனாப்பிள் போட்டு வறுவலும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டோம்னா. இப்போ இது எடுத்துக்கிட்டேன்னா இது கொஞ்சம் நேரம் ஊறணும். அதனால் உப்பு, சாதா குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் போல் சர்க்கரை கொஞ்சம் போல் சர்க்கரை இது போட்டு இது நல்லா ஊறட்டும். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். சர்க்கரை, உப்பு, மிளகாத்தூள். இதுலேயே ஊறட்டும். அடுத்தது மோர் குழம்புக்கு தயார் பண்ணிப்போமா. மோர் குழம்புக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி, பச்சரிசி, கடலைப்பருப்பு ஊற வச்சேன். காலையிலே ஊற வச்சிட்டேன். அது அப்போதான் இன்னும் 10 நிமிஷம் ஊறினா போதும், ஊறிடும் சீக்கிரமாக கடலைப்பருப்புலாம். பச்சரிசி, கடலைப்பருப்பு கூட கொஞ்சம் சீரகம், தனியா ரொம்ப போடல. தனியா கொஞ்சமாக தான் தனியா போட்டுக்கிட்டேன். அதோட கொஞ்சம் சீரகம். இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வரேன். இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நல்லா அரைச்சிட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஒரு தனி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். ஊற்றி வச்சுட்டு இதை ஒரு தனி பாத்திரத்தில்
ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தயிர் எடுத்துன்னு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கிறேன். தயிர் அப்படியே ஒரு பாக்கெட் தயிர் இருக்கு. இப்போ ஒரு பாக்கெட் தயிரை இதில் போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வரேன். ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டோன்னா இப்போ இப்போ எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் நம்ம மோர் குழம்பு செய்கிறது தான் வேலை. செய்யலாமா? சுவையான பைனாப்பிள் போட்டு மோர் குழம்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? கடாய் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே மற்றதெல்லாம் இப்போ வெளியே உள்ள அடுக்கி வச்சுருவோம். அந்த பொருள் அங்கங்கே வச்சிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக. இதுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா தேவை தாளிக்கிறதுக்கு. ஒரு 2-3 காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன். போதும். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சீரகம். கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன்னா கருவேப்பிலையும் காஞ்ச மிளகா எடுத்துக்கிட்டேன். சட்டி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சீரகம் கொஞ்சம் போட்டுப்போம். சீரகம் போட்டுக்கிட்டேன். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இப்போ நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, பச்சரிசி, சீரகம், பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, தனியா அதெல்லாம் வேக வச்ச பார்த்தீங்கன்னா அரைச்சி பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா இஞ்சிலாம் கூட போட்டு அரைச்சேன். இஞ்சிலாம் கூட போட்டுக்கிட்டேன். இப்போ அடி பிடிக்காத மாதிரி 10 நேரில் பச்சரிசி இருக்குது. அதனால் அது பார்த்துப்போம். இப்போ நான் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ நான் இந்த தண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தண்ணியை கழுவிட்டு அந்த பாத்திரத்தில் எப்படி ஊற்றி வேண்டியதான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வரும்போது நம்ம பைனாப்பிளை போடுவோம். உப்பு போட்டுப்போமா? கல்லுப்பு. கொதி வருதா? இப்போ நான் இந்த பைனாப்பிளை போட்டுக்கிறேன். வேகட்டும். பைனாப்பிள் இதோடு சேர்ந்து வேகட்டும். நாங்கள் தண்ணி வேணும்னு கூட ஊற்றிக்கிடலாம். வேகட்டும். தயிர் ஊற்றிடலாமா? அன்னாசி பழம் மோர் குழம்பு சூப்பராக இருக்குது. உப்பு பத்தமாக பார்க்கலாமா? போதும்.
பத்தலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? கொஞ்சம் போல கதை போட்டுக்கலாமா? சுவையான அன்னாச்சி பழம் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் எல்லாம் எது வேணாலும் போடலாம். அன்னாச்சி பழம் மோர் குழம்பு ஒரு வாசனையாக இருக்குது. அன்னாச்சி பழம் வாசனை. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அன்னாச்சி பழம் வறுவல். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அன்னாச்சி பழம் போட்டு மோர் குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது இப்படி வச்சுருவோம். அடுத்தது அன்னாச்சி பழம் வறுவல். இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இன்னும் ஒயிட் ரைஸ் பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு லஞ்ச் ஆயிடுச்சுப்பா. பைனாப்பிள் மோர் குழம்பு, பைனாப்பிள் ஃப்ரை. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.